வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் வழிபாடு பஞ்சபூதங்களின் ஆறுதலுடன் அருளாசியுடனும் நவகோள்களின் ஒத்துழைப்புடனும் மாய வலைகளில் 10 இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். தேடல்களில் இது ஒரு பகுதியாகும். எனவே நாம் சமூக முற்போக்கு சிந்தனைகளை வளர்த்து கொண்டு மாய வலையிலிருந்து விடுதலை பெற என்ன செய்ய வேண்டும்? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஒரு மனிதன் ஜோதிடத்தில் 6ஆம் பாவம், வம்பு, வழக்கு, பகை, நோய், எதிரி போன்ற ஒரு சூழ்நிலைகள் அதிகமாக பாதிக்கப்படுவதிலிருந்து அவன் தப்பித்து கொள்ள, மாய வலையிலிருந்து விடுதலை அடைய முற்போக்கு சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும். முற்போக்கு சிந்தனை என்னவென்றால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஒரு மனிதனுக்கு நோய் எதனால் வருகிறது, ஏன் வருகிறது என்ற ஆய்வு செய்ய வேண்டும். அனைத்து மனிதர்களும் நோயற்ற வாழ்வை பெற அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் மட்டும் காரணமல்ல, எண்ணங்கள், பாவங்கள் மற்றும் பிறருக்கு செய்யும் தீங்குகள், நம்பியவர்களை ஏமாற்றுதல், மோசம் செய்தல், மோசடி செய்தல் மற்றும் அடுத்தவர்களுடைய நலனை சுயநலமாக இருந்து அடுத்தவர்களுக்கு அதிகமாக சிரமங்களை பொருள் தேடுதலில் அவரவர்கள் தோன்றிய எளிய வகைகள் பிறரை பார்த்து அவன் நம்மை விட அதிகமாக பொருள் வளம் மற்றும் அனைத்து வளங்களையும் பெறுகிறான் என குறுக்கு வழியில் செல்வது ஒரு அடிப்படை காரணம். எனவே நோயற்ற வாழ்வு பெற நாம் செல்லும் வழி சரியான வழியா, நேர்மையான வழியா என எண்ணுதல் அவசியமாகிறது. நேர்மையற்ற வழியில் பொருள் ஈட்டுதல் ஏதாவது ஒரு வகையில் அது செலவு வந்துவிடும். இதற்கு உதாரணமாக சனி, 7.5 சனியினுடைய காலங்களை உதாரணமாக கொள்ளலாம். அதாவது இயற்கை பேரிடர் மற்றும் வெள்ளம், தீ, களவு போதல் அல்லது மருத்துவ செலவு என ஏதாவது ஒரு வகையில் அந்த நியாயாதிபதி என கூறக்கூடிய சனி பகவான் உங்களை சோதனை செய்து அதுக்கான பலன்களை கொடுத்து விடுகிறார். எதிர்பாராத இடர்கள், எதிர்பாராத செலவுகள். எனவே நியாயமான வழியில் நியாயாதிபதி நியாயமான வழியில் செல்பவர்கள் அனைவருக்கும் இந்த வம்பு, வழக்கு, பகை, நோய் இருந்து விடுதலை அடையலாம். நேர்மை ஒன்றே இந்த விஷயங்களிலிருந்து, அதாவது மாய வலையிலிருந்து விடுதலை பெற முக்கியமான அம்சமாகும். எனவே வம்பு, வழக்கு, பகை, நோய், நஷ்டங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகளிலிருந்து விடுபட அவரவர்கள் நேர்மையான வழியை தேர்ந்தெடுத்து அதன் வழியில் பயணம் செய்யும் பொழுது அவர்கள் அந்த மாய வலையிலிருந்து விடுதலை அடைந்து சுகமாக வாழ வழிவகை செய்யும். பிரபஞ்சம் அனைத்தும் பிரபஞ்சத்திற்கு கட்டுப்பட்டது மற்றும் நோயிலிருந்து விடுதலை பெற அக்னி, நீர், நிலம், காற்று, வானம் இதனுடைய பஞ்சபூதங்களிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள ஏதாவது ஒரு பூதம் நம்மை விழுங்கிவிடும். எனவே நாம் செல்லும் வழியில் அனைத்து பூதங்களும் வரிசை கட்டி காத்திருக்கும். நீங்கள் செல்லும் வழியில் உங்களுடைய நேர்மை, பாவங்கள், புண்ணியங்கள் அங்கு செயல்படும். எனவே நீங்கள் செல்லும் வழியில் காத்திருக்கும், உங்களை சோதனை செய்ய காத்திருக்கும் பூதங்களில் கைகளில் சிக்காமல் இருக்க, வலைகளில் சிக்காமல் இருக்க நீங்கள் செல்லும் வழியை தேர்வு செய்ய வேண்டியது உங்களுடைய கடமையாகும். எனவே முற்போக்கு சிந்தியுங்கள். அனைத்து விஷயங்களிலும் அனைத்தையும் நம்பிக்கொண்டு ஏமாற்றுவர்களுடைய தவறு கிடையாது, ஏமாறும் உங்கள் தயவுதான். எனவே நோயற்ற வாழ்வு வாழ இந்த செல்வம் கொடுத்து வைத்து இருக்க வேண்டும். அனைவருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கிறதா என்றால் கிடையாது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். செல்வத்துள் பல செல்வங்கள் 64 கலைகளில் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என வாழ்த்தினால் மற்றும் போகாது. அவரவர்கள் பூர்வ புண்ணிய ஜென்மா
கர்மா பிரகாரம் அவர்கள் செல்லும் வழியே அவர்களை அந்த மாய வழியில் சிக்க வைப்பது என்பது உண்மை. எனவே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் வழி நியாயமான, நேர்மையான, பிறருக்கு இடைந்தல் அல்லது தீமை அளிக்காத வகையில் உங்களுடைய பொருள் ஈட்டல் இருக்க வேண்டும். சாதாரணமாக அனைத்து விஷயங்களும் நீங்கள் நேர்மையை கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய நோய், எதிரி, பகை, வம்பு, வழக்கு, பிரச்சனை மற்றும் மருத்துவம், உடல் ஆரோக்கியம் அனைத்தும் தானாகவே உங்களை வந்து அடையும் என்ற உண்மையை உணர்த்தவே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற தலைப்பில் இன்றைய முற்போக்கு சிந்தனை வலை 10 வலைகளில் நீங்கள் விடுதலை அடைய எமது சிந்தனையில் தோன்றிய சில வகையை உங்களுக்கு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எம்மை பின்பற்றும் அனைத்து நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியையும் கூறிக்கொண்டு மாய வலைகளை இருந்து நீங்களும் தப்பித்துக் கொள்ள இறைவனை பிரார்த்திப்போம், பஞ்சபூதங்களை பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம். தொடரும்.